தந்தை, மகன், தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். இறை இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த பெரிய வியாழன் கிறிஸ்துவனுடைய பாடுகளின் நிறைவு நாள். இந்த நிறைவு நாள் இயேசு தம்மை கையில் அளிப்பதற்கு அடையாளமாக கொடுக்கின்ற ஒரு இரவு விருந்து என்று அழைக்கப்படும். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களிடம், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்கிறார். மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். இன்றைக்கு இணைந்து பயணம் செய்தல் இனிமையை தரும். போராடி பொறுமையோடு பயணம் செய்தால் நாம் புகழின் உச்சியை அடைய முடியும். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய நிறைவு கையளிக்கின்ற இந்த இரவு, இந்த நாள் பெரிய வியாழன், வியாழக்கிழமையிலே மாண்டி தேர்ஸ்டே என்று அழைக்கப்படுகிறது. இணைந்த பயணம். புனித பிரான்சிஸ் அவர் உரைத்த ஒரு மாபெரும் புரட்சியே இன்றைக்கு இந்த இணைந்த ஒரு வாழ்க்கை. டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்வினுடைய குறிக்கோள் இணைந்து பயணம் செய்தல், இணைந்து இருத்தல், அனைவரும் ஒன்றாக இருத்தல், சமத்துவமாக இருத்தல், சமமாக இருத்தல். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் கூட தன்னுடைய அரசியல் தளத்திலே சமத்துவபுரம் என்ற ஒரு சமத்துவத்தை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, இந்த ராத்திரியிலே கடவுள் போராட்டம், கிறிஸ்துவை சிலுவையில் காட்டிக் கொடுக்க போகிற ஒரு மனிதனும் உள்ளே இருக்கிறான். இணைந்தே பயணிக்கிறான், ஆனால் இறைவனை காட்டிக் கொடுக்க போகிறான். அவரோடு உண்கிறான், ஆனால் அவருடைய உணவை தட்டி விடுகின்ற ஒரு நிலை. இன்றைக்கு இந்த அடையாள உணவு என்று சொல்வது, ராவிருந்து என்று சொல்வது, உன்னிலே எண்ணிலே ஒரு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு உலக வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டாலும் கூட, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், நான் உனக்காக இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற மனிதன், உத்தரவாதம் கொடுத்த மனிதன், வாக்கு கொடுத்த மனிதர்கள் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போனார்கள். நம்முடைய தந்தை ரோவர் அவர்களிடம் இளம்பலூர் மலையிலே அநேகர் வாக்கு கொடுத்தார்கள். ஜான் என்ற பெயரோடு, ஜான் என்ற பெயரிலே திருமுழுக்கு பெற்று வாக்கு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி 3 வாக்குறுதிகள், அவற்றில் 1, 2 என்று எடுத்துக்கொண்டவர்கள் அனைவரும் இன்றைக்கு கிறிஸ்துவை விட்டு மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு அநேகர் அவரிடம் நன்மை பெற்றவர்கள், அவரால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு அவரிடத்தில் திருச்சபையிலும் இல்லை, அவருடைய அங்கத்திலும் இல்லை. அதுபோல தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்றைக்கு உலகத்தில் ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை, பொய்யான வாக்குறுதி, ஏமாற்றுகின்ற ஒரு நிலை, பொய் சொல்லுகின்ற நிலை, காட்டி கொடுக்கின்ற நிலை, தன்னுடைய ஜாதிக்காரன் என்று சொன்னால் அவனுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை, தன்னுடைய இனத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னால் வேறு இவனுக்காக நாம் ஏன் பாடுபட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மோசமான ஒரு குற்ற தீமைக்குரிய ஒரு எண்ணம். அது கிறிஸ்துவின் வாழ்க்கை அல்ல. இயேசு சிலுவையிலே அடிக்கப் போகும் முன்பு அனைவரையும் ஒன்றாக அமர்த்தினார். நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இது என்னுடைய சரீரம், இந்த சரீரத்தில் நீங்கள் அனைவரும் இணைந்திருக்க வேண்டும், இது என்னுடைய இரத்தம், இந்த இரத்தத்தில் நீங்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய உண்மையான உறவும் உரிமையும் போராட்டமும், இணைந்து பயணிக்கின்ற வாழ்க்கை. திருச்சபை என்பது உலகத்திலே ஒற்றுமை உணர்வை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஆன்மீக அமைப்பு.
ஆனால் இன்றைக்கு அந்த ஆன்மீக அமைப்பில் திருச்சபை தலைவர்கள் கூட பிரிவினையை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த பெரிய வியாழனிலே இயேசு எவ்வாறு அனைவரையும் ஒன்றாக தன்னுடைய மேசையிலே அமரச் செய்தாரோ, அதுபோல திருச்சபை தலைவர்களானாலும் சரி, அரசானாலும் சரி, எந்த ஒரு இயக்கமான ஒன்றாக அனைவரையும் ஒன்று போல மதிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில், அருளுரையின் முன்பாக ஜெபிக்கிற ஜெபத்தில் பல மொழிகள் பேசுகிற எங்களையும் உம்முடைய ஒரே விசுவாசம், அந்த விசுவாசம்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரவு உணவின் மேசை. அதிலே அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அவருடைய சரீரத்தில் ஒன்றாய் ஒரே விசுவாசம், அவருடைய இரத்தத்தில் ஒரே நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் மாறப்படும். இதில் நமக்கு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் என்ற எண்ணிக்கை இல்லாதபடி, அந்த வித்தியாசம் இல்லாதபடி ஒருவருக்கொருவர் அன்பாயும் இரக்கமாயும் நம்முடைய பயணங்களை, நம்முடைய இந்த புனித வாரத்தின் பயணங்களை நாம் மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, இது மக்கள் விருந்து, மகாதேவன் நமக்கு கொடுத்த மறுமைக்குரிய விருந்து என்பதை நாம் மறந்து விடாதபடி அவரிடத்தில் உண்மையான செவி கொடுக்கிற மக்களாக, நலம் பெற்று வாழுகிற மக்களாக, மனத்துயர் நீங்கி வாழுகிற மக்களாக, நீதியை நேசிக்கிற மக்களாக, ஒப்புரவு செய்கிற மக்களாக, ஒரே பாதையில் அந்த ஒரே மேசை, ஒரே உணவு, ஒரே இரத்தம், அதுதான் ஒரே பாதையின் ஓர் அடிப்படை கூறாக அமைகிறது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்களும் நானும் இந்த நாளிலே பயணிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த பெரிய வியாழன் என்னிலே ஒரு பெரிய மாறுதலை, ஒரு பெரிய மகத்தான எழுப்புதலை கொடுக்கக்கூடியதாக, ஒற்றுமையையும் நன்மையும் உண்மையும் உரிமையும் சமத்துவத்தை கொடுக்கிற ஒரு நாளாக இருக்க இந்த நாளிலே அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் இந்த பெரிய வியாழன் திருவிருந்திலே பங்கு பெறுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உலக பரம்பரை நாள் என்று கொண்டாடப்படுகிறது. 1982 ஆண்டு நினைவு சின்னங்கள் தளங்களால் மீதான பன்னாட்டு கவுன்சில் ஏப்ரல் 18ஆம் தேதி உலக பரம்பரை நாளாக அறிவித்தது. 1983ஆம் ஆண்டு யுனெஸ்கோ பொது அவை இதற்கு ஒப்புதல் அளித்து இந்தியாவில் 36 பாரம்பரிய தலங்கள், இத்தாலியில் 52 தலங்கள், சீனாவில் 53 தலங்கள் கொண்டுள்ளன. ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு வகையான பாரம்பரிய பெருமைகளை கொண்டுள்ளது. இந்நாள் மக்களிடையே சமூக கலாச்சார பாரம்பரியத்தை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும், ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருநாளாக இந்த நாள் அமைய கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்புள்ள பராபரனே, இரக்கமுள்ள பரமபிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு உடலாக உதிரமாக நீர் வெளிப்படுத்தி ஒரே மேசையில் எங்களை ஒரே உணர்வோடு, ஒரே எண்ணத்தோடு, ஒரே இனத்தோடு நாங்கள் இனமாக கருதப்பட உதவி செய்யும். அந்த சிந்தையோடு நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.